எங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தினீங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குனீங்க, அவ்வளவு தடைகள், அதையெல்லாம் தகர்த்தெறிந்து ஆட்சி விடத்திலே அமர்ந்து சிறப்பான ஆட்சி கொடுத்தார். இதே புரட்சி தலைவர் அம்மா அவர் இந்த கட்சியை துவக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை சந்தித்தார். அதையெல்லாம் முறியடித்து வென்று சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்த தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர். இதே புரட்சி தலைவி அம்மா. அதே வழியில் அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது எவ்வளவு சோதனையை நான் சந்தித்தேன் என்று அறிவிச்சவர் பெஞ்சமின் அவர்களுக்கு இங்கே தெரியும். சட்டமன்றத்தில் கொஞ்சம் கலாட்டாவா? சட்டமன்ற மாமன்றம், அந்த மாமன்றத்தில் மேதக ஆளுநருடைய ஆணைக்கு இணங்க சட்டப்பேரவை தலைவர் என்னிடத்தில் ஒரு உத்தரவை பிறப்பித்தார். நீங்க முதலமைச்சர் ஆகிட்டீங்க, இன்னைக்கு பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபித்து காட்டுங்கிறார். அந்த பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சரியான கலாட்டா. எங்களுடைய மேஜை மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க சட்டமன்றத்தில். எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய சட்டப்பேரவை தலைவர் அந்த புனிதமான நாற்காலிருந்து கீழே தள்ளி அந்த இருக்கையில் போய் திமுக எம்எல்ஏ அமர்றார். அதுவும் எங்களுடைய சட்டப்பேரவை தலைவர் பட்டியலத்தை சேர்ந்தவர். அப்படி என்ற ஒரு காரணத்தினால்தான் அவரை கீழே தள்ளி அந்த புனிதமான நாற்காலியிலே போய் திமுக நபர் அமர்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான நிகழ்ச்சி திமுக காரர் செய்த சதி.